சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் பரணி குடும்பத்தோடு பார்த்தோம்னா அவங்க வந்து இசைக்கு வளகாப்பு நடத்துறதுக்காக அவங்க கிளம்புறாங்க. அப்போ வந்து பரணி கிளம்பும் போது அவங்க வாசலில் வந்து வரும்போது அவங்க கால் இடிச்சிருது. உடனே வந்து என்னம்மா அபசுகுணமாக இருக்குது அப்படின்னு வைகுண்டம் சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா வந்து ரத்னா வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. பரணி இந்த தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் உட்கார் அப்படின்னு சொல்லவும் பரணி தண்ணி குடிச்சிட்டு உட்காருதாங்க. என்னது இந்த மாதிரிக்கு நடந்துட்டு இருக்குது, நம்ம இசைக்கு வீட்டுக்கு நம்ம போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சண்முகம் வந்து சொல்கிறாங்க, சரி நீங்கள் எல்லாரும் காரில் வாங்க, நானும் பரணியும் பைக்கில் வந்துருந்தோம் அப்படிங்கவும் இப்போ கனி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா எல்லாருமே காரில் போகலாம், நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படிங்கும்போது நான் தான் சொல்கிறோம்ல, நான் சொல்கிறத கேளு, நீங்கள் எல்லோரும் காரில் போங்க, எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நாங்கள் அங்கே போயிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே காரில் ஏறி போகிறாங்க. அடுத்தது பரணியும் சண்முகம் பைக்கில் ஏறவும் அப்போ அவங்க பின்னாடி ஒரு லாரிக்காரங்க வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்க்க குரு வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன அங்கே தானே நிற்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாங்க அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், சண்முகமும் பரணியும் பைக்கில் ஏறுதாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கதையை நாங்கள் முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சண்முகமும் பரணியும் போயிட்டு இருக்கோம். அவங்கள ஃபாலோ பண்ணி இந்த லாரிக்காரங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு வரவும் அப்போ ஒரு சின்ன ஒரு தெருவு மாதிரிக்கு இருக்குது. அந்த தெருவுக்குள்ளுக்கு சண்முகம் பரணி போகவும் அப்போ வந்து லாரி வந்து அதுக்குள்ளே போக முடியாது. ஐயோ என்னது இப்படி போக முடியாமல் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாரி அங்கே நிறுத்திட்டு இருக்கிறாங்க. சண்முகமும் பரணியும் பார்த்தோம்னா வெட்டிக்கிளியோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வெட்டிக்கிளியும் அவங்க ஒய்ஃபும் வந்து பழனிக்கு பாத யாத்திரையாக அவங்க போகிறதுக்காக அவங்க வந்து சாமிலாம் கும்பிடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் சண்முகத்துக்காக அப்போ சண்முகம் வந்துருந்தாங்க. உன் கையால் தான் நீ பூஜையை நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ சண்முகமும் பரணியும் பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது அவங்களுக்கு வந்து ரூபாயெல்லாம் கொடுக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கும்போது, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிற, உங்களுக்கு எப்படி செலவுக்கு பணம் தேவைப்படும்லாம் இருந்தாங்க வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து கொடுக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து பாத யாத்திரையாக அவங்க நடந்து கிளம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சண்முகம் பரணியும் வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பவும் இங்கே பார்த்தோம்னா அவங்க லாரிக்காரங்க வந்து நினைக்கிறாங்க, ஐயோ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிக்கு கெடுத்துட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் சண்முகமும் பரணியும் பார்த்தோம்னா அவங்க நேராக சவுந்தரபாண்டியோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வந்து காரில் ஏறுனா வைகுண்டா அவங்க ஃபேமிலி எல்லாருமே அவங்களும் வந்துடுவோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வீரா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வீராவை வற்புறுத்தி அவங்க அழைச்சிட்டு வரவும் அப்போ வீரா வந்து அவங்க சவுந்தரபாண்டி வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ பரணி வந்து சொல்கிறாங்க, என்ன வீரா வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டேலா, வா நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கும்போது, இல்லை பரணி நான் வரல, அங்கே போனாக்கி அந்த சிவபாலன் வந்து என்கிட்ட தேவலாமல் வம்பு எடுத்துட்டு இருப்பான், அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அவனை நான் அடிச்சிருவேன், அதனால நான் உள்ளே வராமல் இருக்கிறதா நல்லது அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை நான் வரல நீ மட்டும் போ அப்படிங்கப்போ, வாசல் வரைக்கும் வந்துட்டு வரமாட்டேன்னு சொல்றீ அப்படிங்கும்போது, நான் வரல, உள்ள வந்து தேவலாமல் பிரச்சனை தான் நடக்கும், அதனால நீங்கள் போயிட்டு ஃபங்க்ஷனெல்லாம் நடத்திட்டு வாங்க, நாங்கள் ஏன் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பரணியும் உங்ககிட்ட சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இசைக்கு வளகாப்புலாம் நடத்துனாங்க. நடத்தி முடிச்சதுமே சரி வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து இசைக்கியோட கையை பிடிக்கவும் இசைக்கு வந்து பார்த்தோம்னா சண்முகத்தோட கையை உதறி விட்டுருந்தாங்க. இது இப்படி இசைக்கு செஞ்சதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ பரணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன இசைக்கு உனக்கு என்ன ஆச்சுது, உங்கள் அண்ணன் உன் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறதுக்காக கூப்பிடும் போது நீ எதுக்காக சண்முகத்தோட கையை வந்து உதறி விட்ட, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ இசைக்கு வந்து சொல்கிறாங்க, அண்ணா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாதான் நான் அங்கே வருமா, அப்போ தான் என் பிரசவமும் அங்கே நடக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே என்ன வாக்கு கேட்க போகிற, இங்கே பாரு இசைக்கு, அண்ணனால் முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் கேளு, நான் கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கும்போது இது சிவபாலனோட வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே வந்து அவங்க சண்முகம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன இசைக்கு நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாண்ணா நம்ம வீட்டில் என்னுடைய பிரசவம் நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுறேன், அதுமாதிரி நீங்களும் ஆசைப்படுறீங்க, அதே நேரத்தில் சிவபாலனும் வீராவும் வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், அதனால வீராவை இந்த வீட்டுக்கு நீ தான் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவபாலன் வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாரணி நான் சொல்கிறது கேளு, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, வீரா என்னைக்கு மனசு மாதிரி என்னை ஏற்றுக்கிட வராலோ அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன், அதனால இப்போ நீ கிளம்பி போ அப்படிங்க அப்படி சொல்லும் போது, இங்கே பாரு சிவபாலா நான் இப்போ அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லவும் இப்போ இசைக்கு வந்து அவங்க சண்முகத்தில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அண்ணா வீராவும் சரி சிவபாலனும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க, ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த மாதிரிக்கு உங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது, அதுக்காக இப்படியே நம்ம விட்டுட்டு இருக்க முடியுமா, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட மூத்த மருமகனா, அப்போ சிவபாலனோட வாழ்க்கையில் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கறது எனக்கும் பொறுப்பு இருக்குதுல்ல, அதனால நான் சொல்கிறது கேளுன்னா வீரா கிட்ட நீ பேசுறேன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வர்றதுக்கு சம்மதிப்பா அப்படிங்கவும் இப்போ சண்முகம் வந்து சொல்கிறாங்க, இசைக்கு நீ இந்த வீட்டு மூத்த மருமகளாம் நீ இந்த
அளவுக்கு நீ பேசுறத பார்த்துட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனால் அதே நேரத்தில் வீராவோட வாழ்க்கையில் நான் தலையிட முடியாது. அவள் என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுக்கு நான் சம்மதிப்பேன். நீங்கள் தங்கச்சிங்கெல்லாம் வந்து என்ன ஆசைப்படுறீங்களோ அதை செஞ்சு கொடுக்கறதா அந்த அண்ணனுடைய வேலையை தவிர மற்றபடி உங்களெல்லாம் வற்புறுத்தி நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் சொல்ல மாட்டேன். அது என்னுடைய வேலை கிடையாது. அதனால வீராவோட வாழ்க்கை இது, அது அவள் என்ன முடிவெடுக்கணும், அவள் வாழ்க்கையை நான் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், என்னென்ன அப்படி பேசிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் சரிதான். வீரா வந்து நீ சொன்னா கண்டிப்பா கேட்பா. நாங்க எல்லாருமே நீ வந்து எப்படி எங்களை வந்து இருக்க சொல்றியோ அப்படிதான் நாங்க கேட்டு நாங்க நடந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீ சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நாங்க யாருமே வந்து நாங்க தட்ட மாட்டோம், அதுக்கு நாங்க மதிப்பு கொடுப்போம். அதை தான் நான் சொல்றேன். வீரா கிட்ட நீ சொன்னேன்னா கண்டிப்பா உன் பேச்சுக்கு அவன் மதிப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே உடனே பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாரு இசைக்கு. சண்முகம் சொல்கிறது தான் கரெக்டு. வீரா பாரு இங்கே வரைக்கும் வந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே நான் கூப்பிட்டதுக்கு கூட அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அந்த அளவுக்கு அவள் சிவபாலன் மேலே அவள் வெறுப்போடு இருந்துகிட்ருக்கிறா. அப்படி இருக்கும்போது சிவபாலன் கூட சேர்ந்து வாழதுக்கு வருவான்னு சொல்லிட்டு நீ எந்த நம்பிக்கையில் நீ சொல்லிட்டு இருக்கிற? அப்படியே நம்ம சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா. ஏன்னா அவள் அந்த அளவுக்கு வந்து சிவபாலனும் அவள் வெறுக்கிறா அப்படிங்கிறாங்க. சிவபாலன் வந்து ஏன்னா அவள் கழுத்தில் தாலி கட்டின முறை அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது, என்ன பரணி நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற? சிவபாலன் வந்து அவள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தானே தாலி கட்டணும். அப்படிங்கும்போது நீ சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நம்மளுக்கு அது சரியாக இருக்குது. ஆனால் அவள் இதில் பார்க்கும்போது அவளுக்கு வந்து அது வந்து சரியில்லைன்னு நினைக்கிறா. அப்படி வந்து கௌதம் கிட்டேருந்து என்னை காப்பாற்றணும்னா அவன் தாலி கட்டாமையே என்னை காப்பாற்றிருக்க வேண்டியதானே, எதுக்கு தாலி கட்டி தான் காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருப்பி கேட்குறா. அதனால தான் நான் சொல்கிறத கேளு. நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே நாங்களும் எவ்வளவோ வந்து வீரா கிட்ட நான் சொல்லிட்டேன். ஆனால் வீரா வந்து கொஞ்சம் கூட அவள் கேட்குற நிலைமையில் இல்லை. அவளுக்காக நீ இந்த மாதிரிக்கு வந்து வரமாட்டேன்னு சொல்கிறதில்ல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்லவும், இதெல்லாம் பார்த்துட்டு சவுந்தரபாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவன் என்னமோ வந்து அங்க வரணும்னா வீரா அங்க வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறா. இதெல்லாம் நடக்கிற கதையா? இங்க பாரு இசைக்கு, நீ வந்து உன் பிரசவத்துக்கு உன் தாய் வீட்டுக்கு போறதுக்கு தான் சரி, வீரா வரும்போது வருவா, நீ அதை பத்திலே நீ பேசிட்டு இருக்க வேண்டாம், நீ ஃபர்ஸ்ட் இங்க கிளம்பு அப்படின்னு சொல்லவும், அப்ப பாய்க்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? உங்க பையனோட வாழ்க்கைக்காக தானே அவன் பேசிட்டு இருக்கிற. அப்படிங்கும்போது இங்க பாரு, என் பையனுடைய வாழ்க்கையை பத்தி எனக்கு தெரியும், அவனை எப்படி வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதை பத்தி ஒன்றும் நீங்க பேசிட்டு இருக்க வேண்டாம். அங்க பாரு இசைக்கு, நீ இப்ப கிளம்புறியா இல்லை அப்படின்னு சவுந்தரபாண்டி கேட்டுட்டு இருக்கவும், மாமா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப சண்முகம் சொல்றாங்க, எங்க பாரு இசைக்கு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கு பிறகு உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிடவும், இது கேட்டதுமே இசைக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, வீரா வந்து வாசலில் தானே நின்றுட்டுருக்கிறா, அவகிட்ட நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வந்து வீரா கிட்ட பேசுகிறதுக்காக வெளியே வரவோ, அப்போ எல்லாருமே வந்து அவங்க பின்னாடி வந்துருந்தாங்க. அப்போ வீரா வாசலில் நிற்கிறத பார்த்துட்டு, என்ன இசைக்கு வா நம்ம போகலாம் நம்ம வீட்டுக்கு அப்படிங்கும்போது, நான் வரமாட்டேன்டி அப்படிங்கிறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நீ இந்த வீட்டில் வாழறதுக்கு சம்மதிச்சாதான் நான் அங்கே வர்றதுக்கு நான் சம்மதிப்பேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இசைக்கு நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் வீரா, நீயும் சிவபாலனும் சேர்ந்து வாழணும், இந்த வீட்டோட மூத்த மருமகளாக செய்ய வேண்டிய வேலை எனக்கு இது இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறத கேளு, சிவபாலன் மாதிரிக்கு ஒரு கணவர் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்பவே நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே வீரா வந்து இசைக்கிட்ட கோவத்தோடு அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே பாரு இசைக்கு, இது வந்து என்னுடைய வாழ்க்கை, நான் தான் வாழணும், நான் எப்படி இருக்கணும், எப்படி ஏதாவது அவங்க கூட சேர்ந்து வாழணுமா வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு எடுக்கணுமே தவிர என் வாழ்க்கையை நீ முடிவெடுக்கக்கூடாது, அதனால இந்த விஷயத்தில் வந்து நின்று தலையிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே இசைக்கு வந்து சொல்கிறாங்க, நான் வந்து அங்கே வரமாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துறவும், இதை கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு இசைக்கு, வீரா எப்போ வருவாளோ அப்போ வரட்டும், நீங்கள் வா, நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. இதனால வந்து அடுத்தது என்ன நடக்க போகுது, சண்முகத்தோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து இசைக்கு வந்து கிளம்புவாங்களா இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்களா, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.